காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் துபாய் மாப்பிள்ள அத்தியாயம் 1. அமீரகம் மாதிரியான வளர்ந்த நாடுகள்ல வேலை செய்யறவங்களுக்கு நடுவுல ஒருத்தர் விமானத்துல கூட பிரயாணிக்கும் சக பிரயாணி ஒரு பொது இடத்துல தன்னை உயர்த்தி காட்டிக்கணும்னு அப்பட்டமா செய்யற குசும்புகளும் இவனுக்கு எவ்வளவு கம்மியா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொந்த நாட்டுக்கு விடுமுறையில போகும்போது அவனுங்க பண்ற அலப்பறையும் தான் இந்த கதை. ஃபைசலுக்கு துபாயில ஆளாரவரம் இல்லாத பார்க்கிங்ல நிக்கிற கார்கள்ல மசாஜ் சென்டர் விசிட்டிங் கார்டும் மளிகை கடையில வர தள்ளுபடி விற்பனை சீட்டுகளையும் சொருகி வைக்கிற வேலை. மாசம் பிறந்தா 800 திரம்ஸ் சம்பளத்தோட தங்குறதுக்கு ஷேரிங் அகாமடேஷனும் மதிய சாப்பாட்டுக்கு பேட்டாவும் இலவசமா கிடைக்கிறதுனால பையனுக்கு பெரிய செலவு எதுவும் இல்ல. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு விடுமுறையில போகிறதுனால இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி பந்தாவா போய் இறங்க திட்டம் போட்டான் ஃபைசல். சார் ஒரு 200 திரம்ஸ் சேர்த்து கொடுங்க சார். அடுத்த மாசம் சம்பளத்துல புடிச்சுங்க சார். இதோ பாரு ஃபைசலே, உன்னுடைய லீவ் சம்பளம் தான் இந்த 800. அதுக்கு அடுத்த மாசத்துக்கான அட்வான்ஸ் எல்லாம் தர முடியாது. உன்னுடைய ஒன் வே டிக்கெட்டுக்கு 950 திரம்ஸ் செலவு பண்ணி இருக்குது கம்பெனி, தெரியுமா? சார் டிக்கெட் எடுத்து கொடுக்கறதெல்லாம் ரூல்ஸ் எனக்கு தெரியாதுன்னு ஏமாத்த பாக்குறீங்களா? ரூல்ஸ் பேசுறியா ராஜா? இந்த சம்பளத்துக்கே நீ அடிடாஸ் ஷூ ரேபன் கண்ணாடின்னு வாங்கி அமர்க்கல படுத்தும் போதே தெரியும் தம்பி நீ இப்படி திமிரா பேசுவேன்னு. ஆமா சார், போய் இறங்கும் போது ஒரு பந்தா வேணும்ல. அது சரி, ஏர்போர்ட்டுக்கு நம்ம கம்பெனி கார்ல தானே டிராப் பண்ண போறீங்க. இதோட இவரு அப்படியே பெரிய லேண்ட் லார்டு. மெட்ரோ புடிச்சு போய் இறங்குற வழியா பார். சத்திய சோதனை. ஊருக்கு போனா செலவு பண்ண பணம் வேணும்னோ வந்த உடனே திருப்பி தந்துடுறேனோ நண்பர்கள் கிட்ட இத்தையும் சொல்லி கடனை உடனே வாங்கி பேரிச்சம்பழம் கோடாலி தைலம் டச் ஸ்கிரீன் போனு சென்ட் பாட்டில் நண்பர்களோட கூத்தடிக்க ஜிகு சொக்கான்னு தன்னோட தகுதிக்கு மீறி செலவு பண்ணி டெர்மினல் 2ல காலையில 8 மணிக்கு விமானம் ஏறி திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்துல மதியம் 1:40க்கு டிங் டாங்னு இறங்கின ஃபைசல கூட்டுப்ப ஒரு நண்பர்கள் பட்டாளமே காத்துக்கிட்டு இருந்தது. Thank you for flying with us, sir. Have a good day at Tiruchirappalli. Hey, Pooja. Funny girl. Trichy, my city. My house 30 kilometers. Vadakipatti, you know? Come home for coffee, okay? My umma make good biryani. One day come, okay? நீங்க flightல இங்கிலீஷ் பேசினதே போதும் சார். இனிமே தமிழ்லயே பேசுங்க ப்ளீஸ். No culture lady. Bye. Hey, பொன்னுசாமி, அல்லா பிச்சாய், சதீஷ், how are you, my place? நல்லா இருக்க மாப்ள, நீ எப்படி இருக்க? பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்குல்ல? ஆமா, நீ அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? Fuel station, you know? Oh, you don't know. Petrol bunk. I lease one petrol bunk. Actually, Tiruchi too much heat, no? AC car where? காரா? இது என்ன துபாயா மாப்ள? அல்லா பிச்சா அவனோட எக்ஸல் எடுத்துட்டு வந்துருவான். அதுல உன்னோட பேக்க வச்சுக்கோ. நீ சதீஷ் ஸ்கூட்டர்ல வேணா ஏறிக்கோ. Oh my god. Poor India and poor Indians. Okay, let's go. Quick. விரலுக்கேத்த வீக்கம் வேணும், உரலுக்கேத்த உலக்க வேணும்னு நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் காத்துல போயாச்சு. ஏர்போர்ட்லயே இவ்வளோனா சொந்த ஊர்ல இன்னும் என்னென்ன பண்ண போறானோ நம்ம ஃபைசல். அலப்பறைக்கு காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் துபாய் மாப்பிள்ள அத்தியாயம் 1. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.